வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி ஒரு முட்டையில் ஒரு அருமையான ஒரு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டைகளை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். முட்டைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. நல்ல கொதிக்கிற தண்ணியில் அந்த முட்டைகளை போட்டோம்னா ஒரு 8 நிமிடம் 7 நிமிடம் வெந்தால் போகிறோம். அந்த நடுவில் இருக்கிற மஞ்சள் கரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக ஆச்சுன்னா ஒரு கவிச்சு வாடை வரும் நமக்கு. ஏன்னா சில பேர் அதனாலேயே மஞ்சள் கரு சாப்பிட மாட்டாங்க, அந்த வாசனை பிடிக்கல அப்படின்ட்டு. இதற்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, பூண்டு நல்லா ஒரு 10 பற்கள் நசுக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதற்கு ஒரு தாளிப்பு செய்வோம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துப்போம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் இருந்தால் போகிறோம். அதை நான் தேக்கரண்டியில் ஊற்றுறதால அந்த மாதிரி தெரியுது. ஒரு குழிக்கரண்டியில் முழுக்க எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிட்டு சோம்பு போட்டு தாளிப்போம். ஒரு அரை தேக்கரண்டி சோம்பு. வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியதை அதில் நம்ம சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்து உப்பு போட்டு இளந்தீயில வச்சு நல்லா கொஞ்ச நேரம் வதக்குவோம். முட்டையில் நிறைய புரத சத்து இருக்குது. அசைவ உணவு சாப்பிடாதவங்க கூட முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதில் ஏகப்பட்ட புரத சத்து இருக்குது. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போது நம்ம இளந்தீயில வச்சு மூடி போட்டு கல்லுப்பு சேர்த்துப்போம். மூடி போட்டு நம்ம வெங்காயம் இன்னுமே நான் கொஞ்சம் போட்டேன், ஏன்னா தொக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் சோறுக்கு கூட அதை நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். கல்லுப்பு சிறிதளவு சேர்த்தாச்சு. மூடி போட்டு இளந்தீயில கொஞ்சம் நேரம் வேகட்டும், வதங்கட்டும். பூண்டு பற்கள் பார்த்திங்கன்னா தோல் உரித்து நசுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூண்டு கண்டிப்பாக அசைவ உணவுன்னா இஞ்சி பூண்டு இல்லாமல் எதுவுமே கிடையாது. முட்டை தொக்கு பல விதமாக செய்யலாம். இது ஒரு விதம். இன்னும் சில விதங்களை நம்ம போக போக பார்க்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மஞ்சள் தூள் ஒரு சிறிய தேக்கரண்டியில் அரை தேக்கரண்டி நான் சேர்க்குறேன். அப்புறம் மிளகாய் தனியா கலந்த தூள் அது ஒரு அரை தேக்கரண்டி. ஏன்னா மிளகு தூள் நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம். இது நல்லா வெந்து வந்த பிறகு சுருங்கின பிறகு இந்த முட்டைகளை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டையை நான் சொன்ன மாதிரி வேக வைங்க. அந்த வாசனை உங்களுக்கு கண்டிப்பாக வராது, கவிச்ச வாசனை வராது, நல்லா இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. நல்ல கொதிக்கிற தண்ணியில் வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வேக வச்சோம்னா அந்த தோலை உரிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த தண்ணி கொதித்த பிறகு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த முட்டையை சேர்த்தோம்னா ஒரு 7 நிமிடம் 8 நிமிடம் போகும் முட்டை வேகிறதுக்கு. அவ்வளோதான், முட்டை வெந்தாச்சு. கலக்கும் பொழுது பார்த்து நிதானமாக கலந்து விடுங்க. உள்ளெல்லாம் மசாலா ஊறணுன்றதுக்காக பாதியாக நான் வெட்டி எடுத்திருக்கேன். கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.